Hello viewers, welcome to my YouTube channel. திரையில் வரும் படங்களை வைத்து மாவட்டங்களின் பெயர்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு கேள்விக்கும் 10 செகண்ட்ஸ் கொடுக்கப்படும். நீங்க எத்தனை கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்க முடிந்தது என்பதை கமெண்ட் பண்ணுங்க. முதல் கேள்வி, நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது ஒரு மாவட்டத்தின் பெயர். ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் இது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிக்சரை கனெக்ட் பண்ணி பாருங்க. விடை ஈரோடு. ஃபர்ஸ்ட் பிக்சரில் ஈ கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சரில் ரோடு கொடுத்துருக்காங்க. ரெண்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஈரோடு. செகண்ட் கொஸ்டின், இது ஒரு மாவட்டத்தின் பெயர். இதில் மொத்தம் 3 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3ஐ கனெக்ட் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே யோசிங்க. விடை திருநெல்வேலி. ஃபர்ஸ்ட் பிக்சரில் மிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க, மிஸ்டருக்கு தமிழில் திரு. செகண்ட் பிக்சரில் நெல், மூணாவது பிக்சரில் வேலி கொடுத்துருக்காங்க. 3ஐ கனெக்ட் பண்ணிங்கன்னா திருநெல்வேலி. மூன்றாவது கேள்வி, இது ஒரு மாவட்டத்தின் பெயர். இது ரொம்பவே ஈஸியானது. பார்த்தோன்னே சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. விடை செங்கல்பட்டு. ஃபர்ஸ்ட் பிக்சரில் செங்கல் கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சரில் பட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா செங்கல்பட்டு. நான்காவது கேள்வி, இது ஒரு மாவட்டத்தின் பெயர். டைம் போயிட்டு இருக்கு, கண்டுபிடிங்க. விடை நீலகிரி. ஃபர்ஸ்ட் பிக்சரில் நீலம்ங்கிற ஒரு கலர் கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சரில் கீரி கொடுத்துருக்காங்க. ரெண்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா நீலகிரி. ஐந்தாவது கேள்வி, இது ஒரு மாவட்டத்தின் பெயர். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலையுமே யோசிங்க. டைம் போயிட்டுருக்கு, கண்டுபிடிங்க. விடை திருப்பூர். ஃபர்ஸ்ட் பிக்சரில் திரு கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சரில் ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க, தேர்ட் பிக்சரில் ஆர் கொடுத்துருக்காங்க. 3ஐ கனெக்ட் பண்ணிங்கன்னா திருப்பூர். ஆறாவது கேள்வி, இது ஒரு மாவட்டத்தின் பெயர். இதில் மொத்தம் 3 பிக்சர் கொடுத்துருக்காங்க. 3ஐ கனெக்ட் பண்ணுங்க, ஒரு டிஸ்ட்ரிக்டோட நேம் கிடைக்கும். விடை நாமக்கல். ஃபர்ஸ்ட் பிக்சரில் நா கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சரில் மா கொடுத்துருக்காங்க, மூணாவது பிக்சரில் கல் கொடுத்துருக்காங்க. 3ஐ கனெக்ட் பண்ணிங்கன்னா நாமக்கல். ஏழாவது கேள்வி, இது ஒரு மாவட்டத்தின் பெயர். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிக்சரை கனெக்ட் பண்ணி பாருங்க. சில பேர் நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை தேனி. ஃபர்ஸ்ட் பிக்சரில் தேன் கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சரில் ஈ கொடுத்துருக்காங்க. ரெண்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா தேனி. எட்டாவது கேள்வி, இது ஒரு மாவட்டத்தின் பெயர். விடை தருமபுரி. ஃபர்ஸ்ட் பிக்சரில் தர்மம் பண்ணுற மாதிரி பிக்சர் கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சரில் பூரி கொடுத்துருக்காங்க. ரெண்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா தருமபுரி. ஒன்பதாவது கேள்வி, இது ஒரு மாவட்டத்தின் பெயர். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை தூத்துக்குடி. ஃபர்ஸ்ட் 2 பிக்சரில் துப்புற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸோ தூ. மூணாவது பிக்சரில் தண்ணி குடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸோ குடி. இந்த 3 பிக்சரை கனெக்ட் பண்ணிங்கன்னா தூத்துக்குடி. 10வது கேள்வி, இது ஒரு மாவட்டத்தின் பெயர். இந்த 3 பிக்சரை கனெக்ட் பண்ணி பாருங்க, ஒரு டிஸ்ட்ரிக்டோட நேம் கிடைக்கும். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே யோசிங்க. விடை சிவகங்கை. ஃபர்ஸ்ட் பிக்சரில் சிவன் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது பிக்சரில் கா கொடுத்துருக்காங்க, மூணாவது பிக்சரில் கை கொடுத்துருக்காங்க. ஸோ 3ஐ கனெக்ட் பண்ணிங்கன்னா சிவகங்கை. 11வது கேள்வி, இது ஒரு மாவட்டத்தின் பெயர். இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். சில பேர் நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க.
விடை கிருஷ்ணகிரி. ஃபர்ஸ்ட் பிக்சரில் கிருஷ்ணா படம் கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சரில் கீரி கொடுத்துருக்காங்க. ரெண்டே கனெக்ட் பண்ணிங்கன்னா கிருஷ்ணகிரி. 12வது கேள்வி, இது ஒரு மாவட்டத்தின் பெயர். இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். விடை சேலம். ஃபர்ஸ்ட் பிக்சரில் சேலுங்கிற ஒரு போர்டு வச்சுருக்காங்க, செகண்ட் பிக்சரில் எம் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ரெண்டே கனெக்ட் பண்ணிங்கன்னா சேலம். 13வது கேள்வி, இது ஒரு மாவட்டத்தின் பெயர். இந்த 3 பிக்சரை கனெக்ட் பண்ணி பாருங்க, ஒரு டிஸ்ட்ரிக்டோட நேம் கிடைக்கும். டைம் போயிட்டு இருக்கு, கண்டுபிடிங்க. விடை திருப்பத்தூர். ஃபர்ஸ்ட் பிக்சரில் திரு கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சரில் 10ங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க, தேர்ட் பிக்சரில் துணி ஊறதை கொடுத்துருக்காங்க. ஸோ விடை திருப்பத்தூர். 14வது கேள்வி, இது ஒரு மாவட்டத்தின் பெயர். 3 பிக்சரை கனெக்ட் பண்ணி பாருங்க. விடை புதுக்கோட்டை. ஃபர்ஸ்ட் பிக்சரில் பூ கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சரில் தூங்குற ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, தேர்ட் பிக்சரில் கோட்டை கொடுத்துருக்காங்க. 3 கனெக்ட் பண்ணிங்கன்னா புதுக்கோட்டை. 15வது கேள்வி, இது ஒரு மாவட்டத்தின் பெயர். இதில் மொத்தம் 4 பிக்சர் கொடுத்துருக்காங்க. 4 கனெக்ட் பண்ணி பாருங்க, இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லையும். விடை திண்டுக்கல். ஃபர்ஸ்ட் பிக்சரில் தீ கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சரில் இன்கிற ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, தேர்ட் பிக்சரில் 2 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபோர்த் பிக்சரில் கல் கொடுத்துருக்காங்க. 4 கனெக்ட் பண்ணிங்கன்னா திண்டுக்கல். 16வது கேள்வி, இது ஒரு மாவட்டத்தின் பெயர். இது ஈஸியானதுதான், கண்டுபிடிங்க. விடை திருவண்ணாமலை. ஃபர்ஸ்ட் பிக்சரில் திரு கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சரில் கலர், அது தமிழில் வண்ணம் சொல்லுவாங்க, 3வது பிக்சரில் மலை கொடுத்துருக்காங்க. 3 கனெக்ட் பண்ணிங்கன்னா திருவண்ணாமலை. 17வது கேள்வி, இது ஒரு மாவட்டத்தின் பெயர். கண்டுபிடிங்க, டைம் போயிட்டே இருக்கு. விடை சிவகாசி. ஃபர்ஸ்ட் பிக்சரில் சிவன் கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சரில் கா கொடுத்துருக்காங்க, 3வது பிக்சரில் சி கொடுத்துருக்காங்க. 3 கனெக்ட் பண்ணிங்கன்னா சிவகாசி. 18வது கேள்வி, இது ஒரு மாவட்டத்தின் பெயர். கொடுத்துருக்க பிக்சரை இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 3லையுமே கனெக்ட் பண்ணி பாருங்க. விடை ராணிப்பேட்டை. ஃபர்ஸ்ட் பிக்சரில் குயின்கிற கார்டு கொடுத்துருக்காங்க, குயினுக்கு தமிழில் ராணி, செகண்ட் பிக்சரில் பேட் கொடுத்துருக்காங்க, தேர்ட் பிக்சரில் ஐ கொடுத்துருக்காங்க. 3 கனெக்ட் பண்ணிங்கன்னா ராணிப்பேட்டை. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபன்னாகவும் அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.